குட் ஈவினிங். நான் இந்த கிளாஸில் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இசிஜியில் நம்ம பிராடிகார்டியா, நார்மல் இசிஜி அண்ட் சைனஸ் டாக்கிகார்டியா அண்ட் அதோடைய ஒன்னொன்னுடைய மேனேஜ்மெண்ட் என்னன்றதை மட்டும் பார்க்கலாம். சரியா? நான் ஃபஸ்ட் வந்து இசிஜி நார்மலாக நம்ம எப்படி இன்ட்ரப்ட் பண்ணுறோம், அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்றதை சொல்கிறேன். எஸ்ஏ நோடில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்னாக்கா ஃபஸ்ட்டு ஆக்டிவேஷன் ஆகும்போது நம்மளுக்கு பி வேவ் அப்படின்ற ஒன்று உருவாகுது. அந்த பி வேவ் அப்படின்றது வந்துட்டு அழகா வளைவாக சீயை வந்து கவுத்து போட்ட மாதிரி திருப்பி போட்ட மாதிரி இருக்கிறது தான் பி வேவ். அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு ஏவி நோட்லேயும் பண்டில் ஆஃப் ஹிஸ்லேயும் வர ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ், அங்கே வர ஒரு கன்ட்ராக்ஷன் தான் நம்மளுக்கு கியூஆர்எஸ் அப்படின்ற ஒரு நீளமான ஒரு வி ஷேப்பில் இருக்கிற ஒரு வளைவு வருது. தென் அதுக்கப்புறமா பண்டில் ஆஃப் ஹிஸ் அண்ட் பர்கிஞ்சி ஃபைபர்ஸில் வர ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியில் தான் டி வேவ் வருது. இந்த டி வேவை பார்த்தா நம்மளுக்கு தெரியும், பி வேவும் கியூஆர்எஸ் வேவ்லேயும் இருக்கிற ரெண்டுமே கலந்த ஒரு காம்பினேஷன். ஒரு சின்ன மவுண்டெயின், ஒரு சின்ன கல் மாதிரி நம்ம சின்ன வயசுலலாம் ட்ராயிங் பண்ணும்போது வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கல் மாதிரி இருக்கிறது தான் இந்த டி வேவ். ஸோ இதுதான் பிக்யூஆர்எஸ் டி வேவ். இப்போ நார்மல் இசிஜியை பார்க்கலாம். நார்மல் இசிஜியில் ஹார்ட் ரேட் 60 to 100 பீட்ஸ் பர் மினிட்டில் இருக்கும். ரிதம் வந்து ரெகுலராக இருக்கும். அதாவது ஒரு கியூஆர்எஸ்க்கும் இன்னொரு கியூஆர்எஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து நார்மலாக இருக்கும். பி வேவும் இருக்கும், கியூஆர்எஸும் இருக்கும், டி வேவும் இருக்கும். அண்ட் அதோடைய ஒன்றுத்துக்கு ஒன்று நடுவில் இருக்கிற இன்டர்வல் 0.12லேருந்து 0.20 செகண்ட்ஸ்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கார்டியாக் அரித்மியாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சைனஸ் பிராடிகார்டியானா எல்லாமே இருக்கும். ஹார்ட் ரேட் மட்டும் 60க்கு கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு ரொம்ப குளிருது, அந்த மாதிரி கண்டிஷனில் இதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். எக்ஸ்ட்ரீம் கோல்டு டெம்பரேச்சரில் பேஷண்ட்டுக்கு சைனஸ் பிராடிகார்டியா ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு டைப் ஆஃப் ஹார்ட் பிளாக்ஸ் இருக்குது. ஹார்ட் பிளாக்ஸ்னால் என்ன? ஏதோ ஒரு ப்ராப்பரான ஒர்க்கிங் ப்ராசஸ் நடக்காமல் இருக்கிறது தான் ஹார்ட் பிளாக். இது வந்து ரைட் லெஃப்ட் இருக்குது அண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரியில் மார்பிட்ஸ் 1, மார்பிட்ஸ் 2ன்னு இருக்குது. தென் தேர்ட் டிகிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டிகிரியில் பார்த்தாக்க இங்கே வந்து பேஷண்ட்டுக்கு என்ன இருக்குனாக்க பி வேவ்க்கும் கியூஆர்எஸ் வேவ்க்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ், அந்த இடம் மட்டும்தான் தூரமாக இருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது பேஷண்ட்டுக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் டிகிரி ஹார்ட் பிளாக். இதில் நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாட்டோம் பேஷண்ட்டுக்கு நம்ம ஜஸ்ட்டு சிஸ்டமேட்டிக்காக மேனேஜ்மெண்ட்டும் தான் பண்ணுவோம். அடுத்தது மார்பிட்ஸ் 1 பார்த்தாக்க நம்ம இங்கே ஹார்ட் ரேட் வந்து 60க்கு கீழே இருக்கும். ரிதம் வந்து இர்ரெகுலராக இருக்கும். அதாவது ஒரு கியூஆர்எஸ்க்கும் இன்னொரு கியூஆர்எஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்துட்டு ஒரே விதமாக இருக்காது. அட் த சேம் டைம் பேஷண்ட்டுக்கு பி வேவ் இருக்கும், ஆனால் பிக்கும் கியூஆர்எஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரே அடியாக தூரமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாயிட்டே போகும். அதுக்கப்புறமா சடனாக ஒரு கியூஆர்எஸ் காணாமல் போயிடும். அதனால தான் நம்ம பார்த்தோம் கியூஆர்எஸ் இன்டர்வல் நார்மலாக இருக்காது. தென் செகண்ட் மார்பிட்ஸ் 2வில் பார்த்தாக்கா நம்மளுக்கு பி வேவுக்கும் கியூஆர்எஸ் வேவுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும், ஆனால் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே பேஷண்ட்டுக்கு சடனாக 2 கியூஆர்எஸ் வந்து காணாமல் போயிடும். இது எப்படின்னா, ஒரு இசிஜி ரிதம் பார்க்குறோம் இல்லையா, இந்த மொத்த இசிஜி ரிதம்லேயும் நம்ம பார்க்கும்போது ஒரு கியூஆர்எஸ் காணாமல் போச்சுன்னா அது மார்பிட்ஸ் 1, 2 கியூஆர்எஸ் காணாமல் போச்சுன்னா அது மார்பிட்ஸ் 2. மூணாவது வந்துட்டு தேர்ட் டிகிரி ஹார்ட் பிளாக். இது கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக். இந்த இடத்துல பேஷண்ட்டுக்கு நம்ம பேஸ்மேக்கர் இன்சர்ஷன் பண்ணுவோம் பேஷண்ட்டுக்கு. அண்ட் வந்து பேஷண்ட்டை நம்ம ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுவோம். இங்கே என்ன ஆகுனா, பி வேவும் இருக்கும், கியூஆர்எஸும் இருக்கும். ஆனால் ஒரு சில நேரத்தில் அதிகமாக பி வேவ்ஸ் இருக்கும், ஒரு சில நேரத்தில் அதிகமாக கியூஆர்எஸ் இருக்கும். எதுவுமே கனெக்ஷனாக இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம டாக்கிகார்டியாஸ் பார்க்கலாம். டாக்கிகார்டியாவில் சைனஸ் டாக்கிகார்டியா பேஷண்ட்டுக்கு ஃபீவரோ செப்சிஸோ இல்லை ஜஸ்ட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவாக வந்திருக்காங்களோ, போஸ்ட் ஆப்ரேட்டிவாக வந்த பேஷண்ட்கிட்ட நம்ம வீக் அண்ட் ரேப்பிட் பல்ஸ் பார்க்க முடியும். ஏன் வீக்? ஏன்னா அவங்க வந்து அனஸ்தேஷியா எஃபெக்டில் இருப்பாங்க. ஆனால் ரேப்பிட் பல்ஸ் எதனால் பார்க்க முடியும்? பேஷண்ட்டுக்கு அதிகமாக பெயின், இன்டர்னலாக அந்த சப்கான்ஷியஸ் பெயின் இருக்கும் இல்லையா, அதனால் பேஷண்ட்டுக்கு இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட் பார்க்க முடியும். ஸோ இதனால தான் நம்ம பேஷண்ட்டுக்கு அனல்ஜெசியா கொடுக்குறோம். அண்ட் பேஷண்ட்டுக்கு ஃபீவர் இருக்குது, அப்படி இல்லைன்னா பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒரு செப்டிக் இன்ஃபெக்ஷன் ஆக போகுது அப்படின்ற நேரத்தில் நம்ம அதிகமாக டாக்கிகார்டியா பேஷண்ட்டுக்கு பார்க்க முடியும்.
ஃபஸ்ட்டு டாக்கிகார்டியா, சுப்ரா வென்ட்ரிக்கல் டாக்கிகார்டியா. இங்கே என்ன ஆகுதுன்னா சுப்ரானா முன்கூட்டியே வென்ட்ரிக்கல் வந்துட்டு கன்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. நார்மலாக கன்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வேற ஒரு கன்ட்ராக்ஷன் நடக்கிறது தான் சுப்ரா வென்ட்ரிக்கல் டாக்கிகார்டியா. இதனால் என்ன ஆகுதுன்னா பீவேவ் வந்து காணாமல் போயிடுது அண்ட் பேஷண்ட்டுக்கு QRS இன்டர்வல் மட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நம்ம மோஸ்ட்லி ஹைப்பர் கலீமியா பேஷண்ட் கிட்ட பார்க்க முடியும். இங்கே நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு. சுப்ரா வென்ட்ரிக்கல், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், ஏட்ரியல் ஃப்ளட்டர், மோனோமார்பிக் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. இந்த 4 விஷயத்துலையும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னாக்க பேஷண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்காங்களா, அன்ஸ்டேபிளாக இருக்காங்களா. ஸ்டேபிள்னால் நம்ம என்னென்ன பார்க்கணும்? கான்ஷியஸ் லெவல் பேஷண்ட்டுக்கு GCS எப்பயுமே 10 அண்ட் எபோவாக இருக்கணும். பேஷண்ட்டுடைய பிளட் ப்ரெஷர் 110/70 mmHgக்கு மேலே இருக்கணும். அண்ட் பேஷண்ட்டுக்கு நம்ம ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது, 95 அண்ட் எபோவ் ஆக்சிஜன் லெவல் இருக்கா, சேச்சுரேஷன் மெயின்டைன் ஆகுதா அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலுமே பேஷண்ட் அன்ஸ்டேபிளுக்கு மாறிடுவாங்க. ஏன் நம்ம இதை பார்க்குறோம் இந்த 4 ECGயில்? ஏன்னா பேஷண்ட்டுக்கு நம்ம மெடிக்கேஷன் மேனேஜ்மெண்ட் கொடுக்க போகிறோமா, மருந்து மாத்திரையில் சரி பண்ண போகிறோமா, இல்லை நம்ம பேஷண்ட்டுக்கு ஷாக் கொடுக்க போகிறோமா, எலக்ட்ரிக் கார்டியோவர்ஷன் ஷாக் கொடுக்குறோமா அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளை அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ ஸ்டேபிளாக இருந்தால் நம்ம பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுறோம்? வேகல் மேன்யூவர் நம்ம கெரோட்டிட் பல்ஸை 10 செகண்டுக்கு கிளாக்வைஸ் 5 வாட்டியும் ஆன்டி கிளாக்வைஸ் 5 வாட்டியும் 5 செகண்ட் கிளாக்வைஸ் 5 செகண்ட் ஆன்டி கிளாக்வைஸாக நம்ம பேஷண்ட்டுக்கு கெரோட்டிட் மசாஜ் கொடுத்தாக்க இதுதான் வேகல் மேன்யூவர். நம்ம எப்பயுமே ஒரு பக்கம் தான் வேகல் மேன்யூவர் கொடுக்கணும். ஆன் த சேம் டைம் 2 பக்கமும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது பிரெயினுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. பேஷண்ட் ஹைபாக்சியாவுக்கு போகிறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ வேகல் மேன்யூவர் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா பேஷண்ட்டுக்கு நம்ம அடினோசின் கொடுப்போம். எவ்வளோ கொடுப்போம்? 6 மில்லிகிராம், அதுக்கப்புறமா 12 மில்லிகிராம் செகண்ட் டோஸ். இது எல்லாமே வேகல் மேன்யூவர் பண்ணுறதுக்கும் சரி, அடினோசின் கொடுக்குறதுக்கும் சரி, நம்ம எப்பயுமே 2 நிமிஷம் பேஷண்ட்டுக்கு நடுவில் பிரேக் கொடுக்கணும். இந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நான் சொன்ன ஏதாவது ஒன்று லைக் ஆக்சிஜனோ, பிளட் ப்ரெஷரோ, இல்லை பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் லெவலோ, இந்த 3ல் எது ட்ரா பண்ணாலும் நம்ம இம்மீடியட்டாக பேஷண்ட்டை மெடிக்கேஷன் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஷாக் மேனேஜ்மெண்ட்டுக்கு மாற்றிடுவோம். ஒரு வேளை பேஷண்ட் ஸ்டேபிளாகவே இருக்காங்க அப்படின்னா நம்ம அடுத்ததாக ஸ்டார்ட் பண்ணுற மெடிசின் அமிட்ரான் இன்ஃப்யூஷன். சரியா? இங்கே பேஷண்ட் அன்ஸ்டேபிள் ஆனாங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது 50 ஜூல் வச்சு கார்டியோவர்ஷன். ஃபஸ்ட்டு 50 ஜூல் 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் செக் பண்ணுறோம். ஸ்டில் எஸ்விடியாக இருந்தால் 100 ஜூல், அது அப்படியே ப்ராக்ரெஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஏட்ரியல் ஃப்ளட்டர். இங்கே ஃப்ளட்டரில் பாருங்களேன், பல்லு மாதிரியே இருக்குது ஒவ்வொரு பீயும். நம்ம முன்ன என்ன பார்த்தோம்? டீ தான் வந்துட்டு ஒரு சின்ன மவுண்டெயின் மாதிரி இருக்கும் நம்ம வரைகிற மாதிரின்னு. பி வந்து அழகான சி வந்து திருப்பி எரிச்ச மாதிரி இருக்கும்னு. ஆனால் இங்கே மவுண்டெயின் மாதிரி பி இருக்கிறது தான் ஃப்ளட்டர். இங்கே நம்மளுக்கு கிளியராக தெரியுது பி வேவ் மேலே கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு பி வேவும் இருக்குது, QRSும் இருக்குது, டி வேவும் இருக்குது. இன்டர்வலும் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் பேஷண்ட்க்கு இங்கே நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று பீட்டா பிளாக்கர்ஸ், டில்தியாசம், டிஜாக்சின், இல்லைனா அமிட்ரான் இந்த மெடிசின் கொடுத்து பி வேவை சரியாக்குறோம். ஒரு வேளை பேஷண்ட் அன்ஸ்டேபிள் ஆனாங்கன்னா நம்ம பேஷண்ட்டுக்கு கார்டியோவர்ஷன் 50 ஜூல்ஸ், நம்மளுக்கு தெரியுது எஸ்ஏ நோடு தான் பிரச்சனைன்னு, அதனால் நம்ம வெறும் 50 ஜூல் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேஷண்ட்டோடைய ஏட்ரியல் ஃப்ளட்டரை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அந்த மாதிரி இல்லை. ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனில் என்ன ஆகுதுன்னா, நம்ம சின்ன வயசுலலாம் வளையல் போடும்போது இந்த வளையலை கடிப்போம்ல, அந்த கடிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு பொசிஷனில் நம்ம பல்லையில் எவ்வளோ மேலே கீழே இருக்கோ அவ்வளோ மேலே கீழேயும் நம்ம இங்கே பி வேவில் பார்க்க முடியும். ஒரு பி வேவ் பார்க்க முடியாது, பல பி வேவ் இருக்கிறது தான் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, பலதும் இருக்கிறதுனால அம்மா நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்ம வெளியே போய் கீழே விழுந்துட்டு வந்தாக்க ஒரு அடி கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே நம்ம பேஷண்ட்டுக்கு 100 ஜூல்ஸில் ஹை ஷார்ட்டாக கொடுக்குறோம். பேஷண்ட் அன்ஸ்டேபிள் ஆனாங்கன்னா, ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா பேஷண்ட்டுக்கு சேம் டில்தியாசம், பீட்டா பிளாக்கர்ஸ், டிஜாக்சின் அண்ட் அமிட்ரான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு மோனோமார்பிக் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா.
வென்ட்ரிக்கல் டாக்கிகார்டியா அப்படின்னா இது டைரெக்டாக வர்றதே வந்துட்டு ஏவி நோடு தான். எஸ்ஏ நோட் அப்படின்ற ஒன்று காணாமல் போயிடுது. அதாவது பீவேவ் அப்படின்ற ஒன்று சுத்தமாகவே இல்லை. இது வெறும் வந்துட்டு வென்ட்ரிக்கல் உள்ள மட்டுமே ஒரு கன்ட்ராக்ஷன் நடக்குது தான் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. உள்ள மட்டுமே நடக்கிற ஒரு வைப்ரேஷன் தான் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். ஸோ மோனோமார்பிக் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியானா நாம் முன்ன பார்த்த அதே 3 விஷயம் பார்க்குறோம். பேஷண்ட் ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளான்றதுக்கு ஸ்டேபிளாக இருந்தால் அமிட்ரான் கொடுக்குறோம், அன்ஸ்டேபிளாக இருந்தால் சிங்க்ரனைஸ்டு கார்டியோவர்ஷன் 100 ஜூல்ஸ் கொடுக்குறோம். இதே இடத்துல பேஷண்ட்டுக்கு நம்ம இன்னொன்றும் செக் பண்ணுறோம், பேஷண்ட்டுக்கு பல்ஸ் இருக்கா இல்லையான்னு. ஏன் நம்ம இங்கே பல்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம்? ஏன்னா இங்கே எஸ்ஏ நோடுக்கு எந்த வேல்யூமே இல்லை. இது உள்ள மட்டுமே நடக்கிற ஒரு விஷயம். இன்டர்னல் எண்டோகார்டியம் இந்த இடத்துல மட்டுமே நடக்கிறதுனால நம்ம பேஷண்ட்டுக்கு ஒரு சில டைம் ஹார்ட் பம்ப் ஆகாது, ஹார்ட் ஷேக் ஆகும். இந்த ஷேக் ஆகிறதுக்கு பேர் தான் ஃபிப்ரிலேஷன். இந்த ஷேக் ஆகிறது தான் மோனோமார்பிக் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. அப்படி இல்லைன்னா பாலிமார்பிக். அதாவது அதிகமாக ஷேக் ஆச்சுன்னா நேராக வராது. மம்மி எல்லாம் அடிக்கும்போது என்ன ஆகும், வரைஞ்சிட்டே இருக்கிற நாம் ஆட்டோமேட்டிக்காக கை ஆட ஆரம்பிச்சிடும். சேம் திங் உள்ளே நடக்கிறது தான் பாலிமார்பிக் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. நாம் அதை என்னென்னு கூப்பிட்றோம்? பாலிமார்பிக் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியாவை வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு கூப்பிட்றோம். ஸோ எப்போ பேஷண்ட்டுக்கு பல்ஸ் இல்லாமல் போதோ, மோனோமார்பிக் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியாலையும் சரி இல்லை பாலிமார்பிக் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியாவும் தான் நம்ம பல்ஸ் செக் பண்ணவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக இது காமிச்சிடும் பேஷண்ட்டுக்கு பல்ஸ் இல்லைன்றத. இந்த இடத்துல நம்ம கொடுக்குறது தான் unsynchronized cardioversion 200 joules. I hope na clear. ஸோ வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷனில் 2 விதம் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் கோர்ஸ்னால் நம்மளுக்கு தெளிவாக தெரியும், லைக் இது ஷேக் ஆகிட்டு இருக்குன்னு. ஃபைன் அப்படின்னாக்க இது ஏசிஸ்டோலா இல்லை வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷனா அப்படின்னு நம்ம கொஞ்சமாக டீப்பாக பார்க்குறது தான். அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆம்ப்ளிடியூட்னா மானிட்டரில் காமிக்கிற இசிஜி வேவோடைய சைஸை பெரிசாக்குவோம், ஜூம் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது ஃபைன் விஎஃப். நெக்ஸ்ட் பல்ஸ்லெஸ் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த இடத்துல எல்லாமே இருக்கும், பிக்யூஆர்எஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் பல்ஸ் மட்டும் இருக்காது பேஷண்ட்டுக்கு. ஸோ இதுதான் பல்ஸ்லெஸ் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த இடத்துல நம்ம மறுபடியும் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவோம், சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணி எபினெஃப்ரின் கொடுக்க ஆரம்பிப்போம் பேஷண்ட்டுக்கு. ஏசிஸ்டோல்னு நம்ம எப்போ சொல்கிறோம், ஒரு ஃப்ளாட் லைனை நம்ம மானிட்டரில் பார்த்த உடனே நம்ம இதை ஏசிஸ்டோல்னு சொல்லக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு பல்ஸ் செக் பண்ணணும், லீட்ஸ் செக் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் பேஷண்ட்டுடைய ஆம்ப்ளிடியூட், அதாவது மானிட்டரை ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சொல்லணும் இது ஒரு ஏசிஸ்டோல். ஏசிஸ்டோலுக்கு செம் மேனேஜ்மெண்ட், சிபிஆர், எபினெஃப்ரின் அக்கார்டிங் டு சிபிஆர் ப்ரோட்டோகால்.